ஷபீருடைய முதற்கட்ட பார்வை வாங்கிட்டு நம்ம அடுத்த சுற்றுல பேசலாம். ஷபீர், இங்க அரசியல் நாகரிகம் தரம் அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயங்கள்ல மத்திய அரசோ பிரதமரோ அமைச்சரோ நாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள். ஆனா தமிழ்நாட்டில் அதை கடைபிடிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நாகராஜ் வைக்கிறார். பொதுவாக இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவாக ஒரு கமாமரேட்டிவ் ஸ்டாம்பை கொண்டு வராங்க. அது ஒரு பெரிய நிகழ்வாக நடத்தப்படுகிறது. ஏன்னா ஒரு டிசர்விங் கேண்டிடேட். அவர் 80 வருஷம் பொது வாழ்க்கையில் இருந்திருக்காரு, 20 வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், 50 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கலை இலக்கியம் அப்படின்னு பல்வேறு துறைகளில் ஒரு ஆளுமையாக அவர் திகழ்ந்திருக்கிறார். முதல் முறையாக எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகையாளருக்கும் ஒரு கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப் வருது அப்படின்றது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நடக்கின்ற இந்த நிகழ்வு என்பது இதில் அரசியல் இல்லை அப்படின்னு திமுக பேச்சாளர் பேசுறதே ரொம்ப வினோதமாக இருக்கிறது. ஒரு அரசியல் சாணக்கியர், ஒரு அரசியல் ஞானி, தமிழ்நாட்டுடைய அரசியலை தன்னை சுற்றியே சுழல வைத்த ஒரு நபர், அவர் தொடர்பான ஒரு நிகழ்ச்சியில் அரசியல் இல்லை அப்படின்னு பேசுவது ஒரு வினோதமான ஒரு விஷயமாக இருக்கு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு இந்த நிகழ்வில் பாஜகவுடைய ஒரு அமைச்சர் அந்த ஸ்டாம்பை ரிலீஸ் பண்றாரு அப்படின்றத வேற எந்த வார்த்தைகள்லையும் அவங்களால அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இந்த நிகழ்வை வேறு விதமாக நடத்தி இருக்கலாம். நீங்க எல்லா கட்சியினரையும் கூப்பிட்டு இருக்கலாம், இந்தியா கூட்டணி கட்சியினரை அழைத்திருக்கலாம், பல்வேறு முதலமைச்சர்கள் இருக்காங்க, முன்னாள் முதலமைச்சர்கள் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு இருக்கலாம். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய 10 ஆண்டுகளில் எதிர்கட்சி தலைவரே இல்லை. ஒரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார், அல்லது உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள அழைச்சிருக்கலாம். மற்ற விஷயங்களுக்கெல்லாம் எல்லாரையும் அழைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அது இருக்கிறது திமுகவை பொறுத்த வரைக்கும். பட் இது ஒரு அரசாங்க நிகழ்வு, இதுல அரசியல் இல்லை, இது ஒன்றிய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் நடக்கின்ற ஒரு நிகழ்வு அப்படின்னு இதை சுருக்கி பேசுவதே தவறு அப்படின்னு நான் பார்க்கிறேன். அப்போ இந்த நிகழ்வை நீங்க இந்த நிகழ்வை பாஜக இன்னைக்கு பயன்படுத்திக்குது அரசியல் காரணங்களுக்காக. பாஜகவுக்கு இன்னைக்கு காங்கிரஸ் அல்லாத அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களோட மற்ற கட்சிகளோட ஒரு இணக்கமான சூழலை உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் என்பது இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது, 240 சீட்ஸ் தான். நிதிஷ்குமாரையும் நாயுடுவையும் நம்பி இருக்காங்க. நிதிஷ்குமார் கைவிட்டாலோ நாயுடு கைவிட்டாலோ ஒரு பில்ல கூட அவங்களால பாஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு அது ஒரு நெருக்கடி என்பது அவங்களுக்கு உருவாகி இருக்கிறது. இன்னைக்கு ஒரு 30 தொகுதிகளை எங்க உறுதியில் இருந்து நாங்க ஒருபோதும் வாங்க மாட்டோம். ஆனா இந்த நிகழ்வை காரணம் காட்டி அதையெல்லாம் கேள்விக்குள்ளாக்குவது எப்படி சரியாகும்? இது பாஜகவோட திட்டம் என்னன்னு பாக்குறேன். இந்த நிகழ்ச்சியை பாஜக எப்படி பயன்படுத்திக்கிறதுன்னு பாக்குறேன் நான். ஓகே, இந்த நிகழ்ச்சியை திமுக அரசாங்கம் அது ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக இல்ல, அது ஒரு அரசாங்க நிகழ்ச்சியாக பார்க்கிறது. பட் பாஜக அந்த மாதிரி பாக்குதா அப்படின்னா பாஜக அந்த மாதிரி பார்க்கல. பாஜக இதை ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக நடத்துகிறது. பாஜக இதை ஒரு அரசியலாக பயன்படுத்துகிறது. பாஜகவுடைய அரசியல் என்ன? உங்களுக்கு இன்னைக்கு 240 சீட்ஸ் இருக்கு, நிதிஷ்குமார் நாயுடு நம்பிதான் இருக்கீங்க. இன்னொரு 30 எம்பிஸ் வச்சிருக்கக்கூடிய திமுகவையும் நாம ஒரு குட் ஹியூமர்ல வச்சுக்கணும் அப்படின்றதுதான் பாஜகவுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு வலுவாக எதிர்க்கிறார்கள். சரி, நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு ஒரு வலுவான எதிர்ப்பை பாஜக சந்திக்கிறது. காங்கிரஸ் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ஆப்போசிஷனும் அதை எதிர்க்கிறது. அந்த ஆப்போசிஷன்ல ஒரு ஒற்றுமை என்பது இருக்கிறது. அந்த ஒற்றுமையை எப்படி உடைக்க வேண்டும் அப்படின்றதான் இந்த நிகழ்ச்சியை பாஜக அரசாங்கம் பயன்படுத்துகிறது. ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றாங்கல்ல, திமுகவும் பாஜகவும் ஒன்னா வராங்க, ஒரு அணியில வராங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வராங்க, மறைமுகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது உருவாகிறது. அப்படின்றது இந்த பிளாட்ஃபார்மை பாஜக பயன்படுத்துகிறது. நியாயப்படி பார்த்தா இந்த பிளாட்ஃபார்மை யார் பயன்படுத்தி இருக்கணும்? திமுக தான் பயன்படுத்தி இருக்கணும். திமுக இதை வேறு விதமான ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தியிருக்கணும். ஒரு மாநில உரிமைகளுக்கான ஒரு மாநாடாக இதை மாற்றி இருக்க வேண்டும். அதை ஏன் அவர்கள் செய்யவில்லை? 2 நாள் கழிச்சு எனக்கு நல்லா உறுதியா சொல்றேன், கூட்டணியில பிரிஞ்சதிலிருந்து அதிமுக மேல ஒரு குற்றச்சாட்டை திமுக வைக்குது. ஒரு கள்ள உறவு, ஒரு கூட்டணி ஒண்ணு பின்னாடி தொடர்ந்துகிட்டே இருக்கு, அந்த உறவு தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ இந்த விழாவுக்கு அமைச்சர் வந்ததனாலையும் பிரதமர் கடிதம் எழுதினாலையும் அதிமுக மறுபடியும் அதே குற்றச்சாட்டை திமுக மேல வச்சு அதை சமன் செய்வது எப்படி சரியா இருக்க முடியும்?
அவங்க அதே ஒரு உறவு பிஜேபி ஒரு வாய்ப்பு என்பதை யார் ஏற்படுத்தி கொடுத்திருக்கா? அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு என்பதை யார் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க? நீங்க இந்த நிகழ்வுல நீங்க ஏன் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அழைக்கல? அழைச்சிருக்கணும் இல்லையா? காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை அழைச்சிருக்கலாமே சிறப்பு விருந்தினரா. அவர் அந்த ஸ்டாம்பை பெற்றிருந்தால் நிகழ்ச்சி வேற மாதிரி இருந்திருக்குமே. அதை ஏன் திமுக செய்ய தவறியது அப்படின்ற அந்த கேள்வி என்பது எங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு தேநீர் விருந்த எதிர்கட்சியில ஒரு தேநீர் விருந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் புறக்கணிக்குது. அதுக்கப்புறம் ஆளுங்கட்சி தேநீர் விருந்துக்கு போறோம் அப்படின்னு, கவர்னருடைய தேநீர் விருந்துக்கு போறோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம் என்பது கொடுக்கப்படுகிறது. என்ன விளக்கம்? திமுக என்பது வேறு, அரசு என்பது வேறு, அரசு எடுத்த முடிவு வேறு, திமுக கட்சி எடுத்த முடிவு வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு புது விளக்கத்தை கொடுக்குறீங்க. மத்த இதுக்கெல்லாம் அது திமுக கழக அரசு, இந்த விஷயத்துல திமுக வேற அரசு வேறயா? இதெல்லாம் ஒரு மிக்ஸ்டு சிக்னல்ஸ் நீங்க கொடுக்குறீங்க. இன்னொன்னு, இவர் ஜி.கே. நாகராஜன் பேசும்போது சொன்னாரு, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு அரசியல் பண்பாடு இருக்கு, நாங்க எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பொதுவாக நாகரிகத்தை கருதி நாங்க போறோம் அப்படின்னு. இதே நிகழ்ச்சி தான் அவங்களுடைய கட்சியுடைய மூத்த தலைவர், முன்னாள் இப்ப இருக்கக்கூடிய கவர்னர் எல் கணேசனுடைய ஃபேமிலி நிகழ்ச்சி ஒண்ணு சென்னையில் நடக்குது. அதற்கு வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வராங்க. அந்த நிகழ்ச்சியை அண்ணாமலை புறக்கணிச்சாரு, போலன்னாரு. ஏன் போலன்னாரு? அங்க என்னுடைய வெஸ்ட் பெங்கால்ல என்னுடைய பாஜக சொந்தங்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள், அதை கண்டித்து நான் போக மாட்டேன் அப்படின்னாரு. அப்ப அரசியல் நாகரிகம் குறித்து எல்லாம் பாஜக பேசுவது என்பது அதுவும் ரொம்ப அபத்தமாக இருக்கிறது. பட் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நிகழ்ச்சியை பாஜக தனக்கு சாதகமான ஒரு நிகழ்ச்சியாக பயன்படுத்தி கொள்கிறது. அதை பயன்படுத்தி கொள்வதற்கு எப்படி அனுமதிக்குது அப்படின்ற ஒரு கேள்வி. பாஜக ஒரு அரசியல் சூழலை உருவாக்கி அந்த அரசியல் சூழல்ல திமுக பயன்படுத்திக்க நினைக்கும் போது திமுக அது தெரியாமையா உள்ள போறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. சார், இது முதல் தடவை நடக்கல. இதற்கு முன்னாடியுமே கலைஞரை பொறுத்த வரைக்கும் பிரதம மந்திரி மோடி அவர்கள் 2017 அவர் சென்னை ட்ரிப்பையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கலைஞரை சந்திச்சுட்டு போறார். ஏன்னா அது ஒரு அரசியல் தலைவருக்கா கொள்கையில வேறுபாடு இருக்கு, சரிங்களா? கொள்கையை எங்க கொள்கைக்கும் பாஜக கொள்கைக்கும் ஆப்போசிட் எண்ட்ஸ். ஆனாலும் பொது வாழ்க்கையில இருந்து ஒரு மிகப்பெரிய தலைவர், அதை நீங்க அது ஏன் அப்ப கலைஞர் முன்னாடி விளக்குறேன்னா, அவர் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒரு 3-4 முக்கிய தலைவர்களை ஒரு தலைவராக திகழ்றாரு, சரிங்களா? அந்த மரியாதைக்காக பிரதம மந்திரி மோடி அவர்கள் அப்ப 2017 சந்திச்சு போனாங்க. இப்ப அந்த அரசியல் சூழல் இந்த அரசியல் சூழல் இப்ப மாறி இருக்குல்ல. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்ன? நாடாளுமன்றத்துல பாஜகவுக்கு தேவைப்படக்கூடியது யார், எது அப்படிங்கிற கேள்வியின் அடிப்படையில் 2017 போனா அப்பயும் விவாதத்தை தான் பேசினாங்க. திமுக பாஜக நோக்கி போகிறதா அப்படின்னு இல்ல. ஒரு மிகப்பெரிய அரசியல் சாணக்கியர் ஒருத்தருக்கு இன்னொரு அரசியல் தலைவர் ஒரு மரியாதை செலுத்துறது, நாட்டோட பிரதம மந்திரி மரியாதை செலுத்துறது வேற. பிரணாப் முகர்ஜிக்கும் அந்த மரியாதையை கொடுத்தாங்க, பாஜக கொடுக்குறாங்க இன்னமும். இதுக்கும் இது அரசு விழா, சரிங்களா? நான் சொல்ல மாதிரி தான், நீங்க எல்லாருக்கும் அரசியல் ஃபாலோ பண்ணுறது தெரியும். மாவட்டம் சபீர் கேட்டது தெளிவான 2-3 கேள்விகள். இப்ப நீங்க சரி அரசு விழாவே நடத்துறீங்க அப்படின்னாலும் இதுல நீங்க ஏன் எதிர்க்கட்சி தலைவர், ஒரு 10 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி தலைவர் இல்ல, ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார், ஒரு நல்ல சகோதர உறவை பாராட்டக்கூடிய இடத்துல முதலமைச்சரும் ராகுல் காந்தியும் இருக்கிறாங்க. ஏன் ராகுல் காந்தி அழைச்சிருக்கலாமே, காங்கிரஸ் தேசிய தலைவரை அழைச்சிருக்கலாமே, சோனியா காந்தி அழைச்சிருக்கலாமே, அந்த கேள்விகள் வரும்போது ஏன் அவங்களை அழைக்கல? அரசியல் விழாக்கும் அரசாங்க விழாத்துக்கும் நீங்க டிஃபரன்சியேஷன் பார்க்கணும். சென்ற ஆண்டு நாங்க அறிவாலயத்துல சிலைகள் திறந்தோம், கலைஞர் சிலைகளை. அப்ப யாரை கூப்பிட்டோம்? அம்மையா சோனியா காந்தி அவர்கள் தானே வந்தாங்க. அது நீங்க டிமார்கேஷன் பார்க்கணும். மாவட்ட அளவுலயுமே சரிங்க. எதிர்க்கட்சி தலைவர், ஒரு கேபினெட் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒருவர், நீங்க அவரை கூப்பிட மாட்டோம் சொல்ல முடியும்? அரசியல் விழா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேட்டகரைசேஷன் பண்றாங்கல்ல, அதுவே தவறு அப்படின்னு. சரி, இப்ப நீங்க கிளியரா பாத்துக்கோங்க. இந்த காயினை வெளியிடுறதே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சரிங்களா? அது இன்டெகிரல் பார்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். சோ இது அரசு விழா. ஆனா ராகுல் காந்தி அவர்களுக்கும் எங்க முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒரு மிக சிறப்பான உறவு இருக்கு. எங்கெங்கெல்லாம் நம்ம ராகுல் காந்தி அவர்களை கூப்பிடணுமோ, காங்கிரஸ் கட்சி தலைவரை கூப்பிடணுமோ நம்ம கூப்பிடுறோம், அந்த முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இந்தியா அலையன்ஸ்ல இன்டெகிரல் பார்ட்டே திமுக தான், அதுல எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க கொஞ்சம் அடுத்தது கேட்பீங்க, செஸ் ஒலிம்பியாடுக்கு நீங்க ஏன் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டீங்க அப்படின்னு. ஏன்னா அது ஒரு அரசு விழா.
நீங்க நான் கேக்குற ஒரே விஷயம் தான் சார், இப்ப பாஜக இதை எப்படி யூஸ் பண்ண முடியும் சொல்லுங்க? தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு புறக்கணிப்பு செய்ய முடியுமோ செஞ்சிருக்காங்க. ஏதோ 2 ரயில்வே திட்டத்துக்கு வந்து வெறும் ₹1 ஒதுக்கிட்டு இருக்காங்க, ₹1000 ஒதுக்கிட்டு இருக்காங்க. சாரி, போன பட்ஜெட்ல 200 கோடி இருந்தது, அதுவே கம்மின்னு சொன்னோம். அதை ₹1000 கிண்டல் செய்யறது. சென்னை மெட்ரோ எவ்வளவு ரூபாய் கொடுத்திருக்காங்க? சென்னை மெட்ரோக்கு 2000 கோடி கிட்டத்தட்ட. ஆனா மத்த மெட்ரோ எடுத்துக்கோங்க 30,000 கோடி, பாம்பே மெட்ரோக்கு 22,000 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு காசே ஒதுக்கல. ஷபீர் அவர்கள் தான் அந்த பட்ஜெட் வந்த உடனே முதல்ல தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட் இல்லைன்னு சொன்னது. அது மட்டும் இல்ல, இல்ல அதையும் கூட அந்த நிறைவு கேள்வி அதையும் கூட எடுத்துக்கோங்க. நீங்க அப்ப மாநில உரிமைக்கான ஒரு மேடையாக இருந்திருந்தால், மாநில உரிமையை மிக அதிகமாக பேசிய ஒருத்தரனுடைய விழாவில் நீங்க இந்த மேடையவே நீங்க அதுக்காக பயன்படுத்தி இருக்கலாமே, இந்த விழாவையே அதற்காக பயன்படுத்தி அந்த முழக்கத்தை முன் வச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அது அரசு விழாவாக இருந்தாலும் மத்திய அமைச்சர் பங்கேற்பதன் மூலமாக இது ஒரு இணக்கமான சூழலை காட்டுது அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு விஷயம் தர்ணி, ஒரு நிமிஷம். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப நீண்ட காலமாக கலைஞர் அவர்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அது ஒரு திருமணமாக இருந்தாலும் சரி, பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களையும் அவர் வந்து ஒரு அரசியல் நிகழ்வாக மாற்றுவார். அங்கதான் அரசியலுக்கு ஒரு அச்சாரம் அவர் போடுவார். அது எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கான அந்த வல்லமை படைத்த ஒரு தலைவர். உங்களுக்கு இன்னைக்கு மாநில உரிமைகளை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் இருக்கிறது அப்படின்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசுறாரு அதே நிகழ்ச்சியில. அது இல்ல அப்படின்றதானே, அதை யார் கவுண்டர் பண்ணுவா? அதை எங்க நீங்க பேசுவீங்க? 2 நாள் கழிச்சு டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசின தவறு அப்படின்னு திமுக ஒரு அறிக்கை கொடுக்கலாம். RS பாரதி ஒரு பிரஸ் மீட்டை வச்சு டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசினதெல்லாம் தவறு அப்படின்னு கூட சொல்லலாம், கடுமையான ஒரு அறிக்கையை கூட வரலாம். பட் அதெல்லாம் அரசு விழாவாக மட்டுமே பாருங்க. அரசு விழால அரசியல் இருக்க கூடாது அப்படின்றது என்ன? எங்க இருக்கு அந்த விதி? எல்லா விழாக்கள்லயும் அரசியல் இருக்கு. இது அரசு விழா அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து அவங்க வசதிக்காக சொல்லிக்கிறாங்க. திமுக அவங்களுடைய வசதிக்காக இந்த விழாவை வேறு விதமாக அதை பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காக பாஜகவும் திமுகவும் இணக்கமாக போறாங்களா அப்படின்ற அந்த பேச்சு ஏற்பட்டு விடக் கூடாது அப்படின்றதுக்காக அரசு விழா அரசியல் விழான்னு தனித்தனியா பேசுறாங்க. பட் அது கிடையாது இல்ல சார். நீங்க கண்டினியூஸா இன்டர்ப்ரெட் பண்றீங்க. முடிச்சிருங்க. உங்களுக்கு முன்னாடியே நான் அந்த பாயிண்ட் சொல்ல வந்தேன். நீங்க முடிச்சிருங்க. இப்ப விஷயம் வந்து சிம்பிள் தான். இப்ப நாங்க ஃப்ளட்டுக்கு வந்து காசு கேட்டோம். கேட்டது 20,000 கோடி, கொடுத்தது 200 கோடி. கேட்டதுல 1% கூட கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இதை நான் வந்து ஒவ்வொருத்தரையும் வெளிக்காட்டிட்டே தான் இருக்கோம். நீட்டுக்கு எதிர்த்து தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப காசு கொடுக்கலன்னு உடனே மாநில சுயாட்சி வந்து இந்த அரசு பாஜக அரசு எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு முழுமையா சில வாரங்களுக்கு முன்னாடி தான் போராட்டம் நடத்தணும். எந்த இடத்துல எந்த விஷயத்துல 2014 மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஒரு விஷயத்திலாச்சும் இன்டைரக்டா சட்டிலா பிஜேபி சப்போர்ட் பண்ணிருப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த இடத்துலயுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் சொல்றேன் 2018 அப்ப புரோஹித் ஆளுநரா இருந்தபோது அவர் வந்து சுற்றுப்பயணம் போறாரு. ரொம்ப தெளிவான இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன். கடந்த ஆண்டுகளில் கடந்த ஆட்சி காலங்களில் இருந்த சூழல் என்பது வேற. இப்ப இருக்கக்கூடிய சூழல் பாஜக தேவை, திமுகவினுடைய தேவை பாஜகவுக்கு இருக்கு. தேவை இருக்குன்னா இங்க தேவை கிடையாது சார். அது எல்லாருக்கும் தெரியும் சார். நம்ம என்னதான் அழுத்தம் கொடுக்கலாம். 2018 ஆளுநர் சுற்றுப்பயணம் போனாரு. அப்ப நான் வந்து ஆய்வு செய்யணும், திட்டங்கள் ஆய்வு செய்யணும், தென் தமிழ்நாடு போறாரு. அப்ப சுட்டி காமிச்சது யாரு? இந்த மாதிரி போறது தப்பு, இது மாநில சுயாட்சிக்கு தவறுன்னு சொல்லி இப்ப இருக்க முதலமைச்சர், அப்ப இருந்தா எதிர்க்கட்சி தலைவர். ஆனா இப்ப ஆளுநரை செஞ்ச போது நம்ம ஆட்சியில் இருக்கும் போது எடப்பாடி என்ன சொன்னாரு? ஆளுநர் ஒரு வேலையை தான் செய்யறாரு அப்படின்னாரு. இதுதான் வித்தியாசம். நம்ம எப்பயும் அரசியலுக்காக திமுக கொள்கையை விட்டு கொடுத்தது இல்ல. சரிங்களா? இதை நீங்க வித்தியாசம் பாருங்க. இந்த தடவை